ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. நமக்கு வந்து வெள்ளை துணிகளை பராமரிக்கிறது வந்து ஒரு பெரிய வேலை. ஸோ என்ன தான் இருந்தாலும் எப்படி தான் நம்ம துவைச்சி வச்சாலுமே அது என்னாகும், ஒரு 2-3 தடவை நம்ம துவைச்ச உடனேயே அது வந்து அந்த வெள்ளை நிறம் மாறி ஒரு பழுத்து போன நிறத்துக்கு அது வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்க வெள்ளை துணிகளை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படிங்கிற டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி, வெள்ளை கைலி, ஸோ அந்த மாதிரி எந்த கிளாத் வேணாலுமே நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பழிச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு வந்து எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, டிஸ்பிரின் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் தான். ஸோ இது வந்து எல்லா ஃபார்மசிலையும் எல்லா மெடிக்கல்லையுமே இது கிடைக்கும். ஒரு அட்டையில் 10 மாத்திரை இருக்கும். அது வந்து வெறும் 5 ரூபா தான். இது நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வெள்ளை துணிகளை துவைக்கும் போது இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிரின் சொல்லுவாங்க, இல்லை அஸ்பிரின் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு நேம்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்கி வச்சுக்கோங்க. இது எதுக்காக பயன்படுத்துறது அப்படின்னாக்கா, எண்ணெய் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டு செரிமானம் ஆகலை அப்படின்னாக்கா இதை பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த துணியை துவைக்கிறதுக்கு, அதாவது வெள்ளை துணியை பளிச்சுன்னு மாற்றுறதுக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த துணி முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த ஒரு துணிக்கு, இது வந்து பெரிய ஒரு துப்பட்டின்னு சொல்லுவாங்களே, ஸோ அது பெரிய துணி நான் இப்போ போட போகிறேன். ஒரு 4 சட்டை அளவுக்கு நீங்கள் போடுறதுக்கு 2 மாத்திரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணிக்குள்ளே இதை வந்து போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அது பபிள்ஸ் மாதிரி வந்துட்டு அப்படியே கரைஞ்சிரும். கரையிலன்னா நீங்கள் வந்து கையால் அப்படியே நசுக்கி விட்டு கரைச்சி விட்டுடுங்க. அடுத்ததாக இது கூட வாஷிங் லிக்யூட் இல்லைன்னா டிட்டர்ஜென்ட், நீங்கள் வந்து எது சேர்த்துக்கிறீங்களோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி லிக்யூட் தான் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து லிக்யூட் சேர்த்ததுக்கப்புறம் இந்த துணியை வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சிடலாம். நீங்கள் வந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு துவைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பழுத்து போன நிறங்கள் வந்து மாறிட்டு உங்களுக்கு துணி வந்து ரொம்பவே வெண்மையான நிறத்தில் பளிச்சுன்னு கிடைக்கும். இப்போ ஒயிட் ஷர்ட்டில் இருக்கிற அந்த காலரில் இருக்க அழுக்கு, கையில் இருக்க அழுக்கு எல்லாமே எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான ஒரு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில். அந்த வீடியோட லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அது போல் காலரில் நீங்கள் செஞ்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ஊற வைக்கலாம். இப்போ இதை அப்படியே விட்டுடலாம். ஸோ 1 ஹவர் கழித்து வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்து 1 ஹவர் ஆகிடுச்சி. இப்போ நான் வந்துட்டு அப்படியே லைட்டாக கையால் அப்படியே கசக்கி விட்டுட்டு ஸோ தண்ணியில் மட்டும் நான் அலசி எடுக்க போகிறேன். இந்த கிளாத்தில் வந்து நிறைய ஸ்டோன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை வந்து நம்ம ரொம்ப வந்து இது பண்ணக்கூடாது. லைட்டாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும். நம்ம இதை வந்து ரொம்ப கசக்கணும்னு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த மாத்திரை கலந்து அந்த தண்ணியில் ஊற வச்சோம் இல்லையா, ஸோ அதனால் இந்த துணி வந்து நம்ம ரொம்ப கசக்காமலே நமக்கு வந்து நல்ல வெண்மையான நேரத்தில் கிடைக்கும், பளிச்சுன்னு இருக்கும். ஸோ பார்க்கையில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இதை வந்து நல்லா வந்து 2-3 முறை அலசி மட்டும் எடுத்துக்க போகிறேன். இப்போ 2 தண்ணி மாற்றி நல்லா அலசி எடுத்து நான் வந்து இதை தண்ணி வடிகிற அளவுக்கு தொங்க விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் காய வச்சுட்டு உங்ககிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த டேப்லெட் வந்து எல்லா ஃபார்மசிலையுமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கே போயிட்டு எந்த ஃபார்மசியில் போயிட்டு டிஸ்பிரின் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கனாலுமே கொடுப்பாங்க. வெறும் 5 ரூபா தான். 10 மாத்திரை இருக்கும். 4 ஷர்ட் போட போகிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 2 மாத்திரை யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். துணிகள் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நான் துவைச்ச அந்த துணி வந்து காஞ்சி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை துணிகளை பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஈஸியான டிப்ஸ் மூலயமா நம்ம வந்து அழகாக வெள்ளை துணிகளை பராமரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னை இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த டிப்ஸ் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.